ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க அமீருல் முஃமினீன் அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தகுதி வாய்ந்த முக்கிய ஆலோசகராக இருந்தார். அறிவு ஞானம் படைத்தவராகவும் இருந்தார். இமாம் இப்னு கைம் தமது அத்துருக்குல் ஹுக்மியால ஃபி சியாசத்தி ஷரையா என்ற நூலில் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு முறை ஒரு கொலை குற்றவாளி கொண்டு வந்து அலி அவர்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார். அவனும் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். மரண தண்டனை அவனுக்கு விதிக்கப்பட்டுச்சு. தண்டனை நிறைவேற்றப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு மனிதன் ஓடோடி வரான். இங்கேருந்தோ வந்தவன் என்ன சொல்கிறான், நான் தான் கொலை செஞ்சேன் சொன்னவனே விஷயம் சிக்கலாயிடுச்சு. அலி வந்து என்ன செஞ்சார்னா பொறுமையோடு அதை விசாரிக்கிறாரு. இந்த கொலையை நான் செய்யவில்லை. முதலாமானவன் இப்போது வாய் திறந்து நடந்தவற்றை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு கசாப்பு கடைக்காரன். கடைக்கு ஆடுகளை வெட்டி கொண்டிருந்தேன். இடையில சிறுநீர் கழிப்பதற்காக புதரோரமாக ஒதுங்கியிருந்தேன். காரியம் முடிந்த பின்பு பார்த்தால் எனக்கு பக்கத்தில் ஒரு பிணம் இருந்துச்சு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இதற்குள்ளாக பரபரவென்று அங்கே மக்கள் எல்லாமே குழுமிட்டாங்க. என் கோலமும் நான் இருந்த இடமும் எனக்கு எதிராக இருந்தன. என் பேச்சை யாருமே நம்ப போவதிலே எனக்கு தோணுச்சு. எனவே நான் எதையுமே சொல்லலை. நடப்பது நடக்கட்டும் என்று பேசாமல் இருந்து விட்டேன். இப்போது இரண்டாம் மாணவனிடம் விசாரணை நடத்தினாங்க. அப்போது வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் கொலை செஞ்சேன். அவரை கொன்று முடித்ததும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டதால் பக்கத்தில் இருந்த புதருக்குள்ளே நான் ஒளிந்து மறைந்து நின்று கொண்டேன் என்று அந்த இரண்டாம் மாணவன் சொன்னான். இந்த மனிதர் வந்தார். பரபரப்பு ஏற்பட்டுச்சு. காவலர்கள் வந்து இவரை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். நான் என் வழியில் போயிட்டேன். மரண தண்டனை விதிக்கப்பட்டதும் என்னால் அமைதியாக இருக்க முடியல. அதனால்தான் வந்து குற்றத்தை வந்து நான் ஒப்புக்கொண்டேன் என்று அந்த இரண்டாமான மனிதர் சொன்னார். அலி வந்து ஹசனிடம் ஆலோசனை கேட்குறாரு, சம்மந்தமாக என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. இவரை வந்து விட்டு விடுங்கள். இவர் கொலை குற்றவாளி தான், தண்டனைக்கு உரியவர் தான். ஒரு பக்கம் ஒருவரை கொலை செய்திருந்தாலும் மறுபக்கம் இன்னொருவரின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். அல் குர்ஆனுடைய கூற்றுப்படி ஒரு உயிரை காத்தவர் ஒரு சமூகத்தையே காத்தவரை போன்றவன். எனவே இவரை விட்டு விடுங்கள் என்று ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதனை அலியும் ஏற்றுக்கொண்டார். கொலைக்கு பகரமாக நஷ்டஈடு தொகையை வந்து பொது நிதியிலிருந்து செலுத்த ஆணையிட்டார். இந்தளவு கல்வி ஞானம் கொண்டவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மேலும் சிறந்த ஆலோசகராக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் இருந்ததையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும். அஹ்லுல் பைத்தை நாம் நேசிக்க வேண்டும்.